பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக சைப்ரஸ், கனடா, குரேஷியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். தனது 3 நாடுகள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு இன்று பிற்பகல் டெல்லி வந்தடைந்தார். கனடாவில் நடந்த G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி உலக தலைவர்களுக்கு இந்திய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் பித்தளை மரம், வெள்ளி பானை, ஓவியங்கள் உள்ளிட்டவற்றை பரிசாக வழங்கியுள்ளார். இவை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்தியாவில் ஆங்கிலம் பேசுபவர்கள் விரைவில் அவமானமாக உணர்வார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். நமது நாட்டையும் கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் மதத்தையும் புரிந்து கொள்ள எந்த அந்நிய மொழியும் போதுமானதாக இருக்காது. அரைகுறையான வெளிநாட்டு மொழிகள் மூலம் முழுமையான இந்தியா என்பதை கற்பனை செய்து பார்க்க முடியாது என்றார். நான் கட்சித் தொண்டர்களுடன் 16 ஆண்டுகளாக நெருங்கிய தொடர்பில் இருக்கிறேன். அவர்களை நெருங்கிய நண்பர்களாக, சகோதரர்களாக பார்க்கிறேன். எனினும் சில காங்கிரஸ் தலைவர்களுடன் தனக்கு கருத்து வேறுபாடு இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் கூறியுள்ளார். அகமதாபாத் ஏர் இண்டியா விமான விபத்துக்கு டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் மன்னிப்பு கோரியுள்ளார். விமான விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட வார்த்தைகள் இல்லாத மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருக்கிறேன். டாடாவின் விமான நிறுவனத்தில் இந்த விபத்து நடந்ததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். எந்த நேரத்திலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்தார். சென்னையில் சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசினார். திமுக திராவிட மாடல் ஆட்சியில் தொழில்துறை மாபெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது. தமிழகம் மீது உலக நாடுகள் நம்பிக்கை வைத்துள்ளன என பெருமிதம் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 67 பேர் பலியான சம்பவத்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று கள்ளச்சாராயம் அறவே இல்லை என்ற நிலை தமிழகத்தில் மீண்டும் வரும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உறுதியளித்துள்ளார். மேலும் 2026இல் அதிமுக ஆட்சி அமைந்ததும் கள்ளச்சாராயம் இல்லை என்ற நிலை தமிழகத்தில் வரும். இது தமிழக மக்களுக்கு நாங்கள் அளிக்கும் வாக்குறுதி மட்டுமல்ல, மரணித்த 67 உயிர்களுக்கும் அதுவே நீதியாகும் என குறிப்பிட்டுள்ளார். தொழில் வளமும் கல்வி வளமும் நிறைந்து செழித்தோங்க வேண்டிய கோவை தற்பொழுது சட்டம் ஒழுங்கு சீரழிந்து பயங்கரவாதத்தின் புகலிடமாக மாறி வருவது ஏன் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை சுற்றுவட்டார பகுதிகளை மொத்தமாக அச்சுறுத்தல் வளையத்திற்குள் வைத்து மக்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது திராவிட மாடல் அரசு என்றும் விமர்சித்துள்ளார். விளம்பரங்களில் மட்டும் கவனம் செலுத்தும் திமுக அரசு விளைவித்த பழங்களுக்கு விலையின்றி தவிக்கும் மா விவசாயிகளின் நலனை உறுதி செய்வதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தோளில் பச்சை துண்டு அணியும் போலி விவசாயி நான் அல்ல என்று கூறும் முதல்வர், விவசாயிகள் நலனில் உண்மையான அக்கறை இருந்தால் மானியத்துடன் கூடிய மாம்பழம் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்துக்கு திமுகவே காரணம் என்று அன்புமணி கூறியது அப்பட்டமான பொய் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அன்புமணி மன்னிப்பு கேட்டுள்ளதால் குழப்பம் தீருமா என்று செய்தியாளர்கள் கேள்விக்கு போக போக தெரியும் என ராமதாஸ் பதிலளித்தார். மேலும் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்ததாக கூறினார். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ள தொல்லியல் பொருட்கள் தமிழர்களின் பெருமை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மானுடத்தின் பெருமை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கீழடியில் பாடுபட்டு வெளிக்கொண்டு வந்தவற்றை தடுப்பவர்கள் வரலாற்றில் புதைந்து போவார்கள். கிடைத்ததை கொண்டாடி அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதே நமது கடமை. இந்த கடமையை அரசியல் பிழைத்தோர் உணர வேண்டும் என தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சேலம், தருமபுரியில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் என அறிவித்த நிலையில் அக்கட்சியின் கௌரவ தலைவரும் பென்னாகரம் எம்எல்ஏவுமான ஜி.கே. மணி, சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் ஆகியோர் உடல்நலக்குறைவு என கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக எம்எல்ஏக்கள் 2 பேர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குணமடைய பிரார்த்தனை செய்வோம் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். 4 ஆண்டு காலமாக வன்னியர் சமுதாயத்தினருக்கு உள் ஒதுக்கீடு தருகிறேன் என்று கூறி ஸ்டாலின் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். நம்பிக்கையோடு இருந்தோம், நம்பி கழுத்தறுத்து விட்டார். 4 ஆண்டுக்கு பிறகு வன்னியருக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று ஸ்டாலின் சொல்கிறார் என அவர் கூறினார். பாமக தலைவர் அன்புமணி நேரில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நினைக்கிறீர்களா என நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு போக போக தெரியும் என பாட்டு பாடி பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிலளித்தார். மேலும் பாமக நிறுவனருக்கும் தலைவருக்கும் இடையே உள்ள பிரச்சினையில் திமுக தலையிடுவதாக அன்புமணி விமர்சனம் செய்துள்ளார் என நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு அப்பட்டமான பொய், கடைந்து எடுத்த பொய் எனவும் ராமதாஸ் பதிலளித்தார். திமுக கூட்டணியை விட்டு திருமாவளவன் வெளியேற மாட்டார். கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தவும்
விளம்பரத்துக்காகவும் வைகை செல்வன் பேசியுள்ளார் என காங்கிரஸ் முன்னாள் எம்பி திருநாவுக்கரசர் கூறினார். தேர்தல் நேரத்தில் இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக முருகன் மாநாட்டை நடத்துகின்றனர். முருகன் மாநாட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பாஜக ஆட்சிக்கு வரும் என்று நினைப்பது மூட நம்பிக்கை என்றும் தெரிவித்தார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் சேகர் பாபு இன்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர், பாஜகவினர் ஏற்கனவே வேலை கையில் எடுத்துக்கொண்டு சுற்றினார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது 0 முதல்வர் ஸ்டாலின் பக்கத்தில்தான் முருகன் இருக்கிறார் என விமர்சித்து 2026லும் திமுக ஆட்சியை தொடர்வோம் என்றார். பம்மல் அருகே நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ நெல்லிக்குப்பம் புகழேந்தி கலந்து கொண்டு பேசினார். எனக்கு அதிகாரம் இருந்தால் 24 மணி நேரம் டாஸ்மாகை திறந்து வைப்பேன் என்று அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, குடிக்கிறவன் நாட்டுக்கு தேவையில்லை என்றும் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் திருவாரூர் கீழ வீதியில் நடந்த நிகழ்ச்சியில் நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மதிவாணன், முன்னாள் எம்எல்ஏ நாகை அசோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய நாஞ்சில் சம்பத், எடப்பாடி எல்லாம் ஒரு பெரிய தலைவன், இவனையெல்லாம் ஏர் இந்தியா விமானத்தில் ஏற்றி அனுப்ப வேண்டும் என பேசியது சர்ச்சையானது. திமுக தவறு செய்தால் காங்கிரஸ் தட்டி கேட்கும். 2026 சட்டசபை தேர்தலில் கூடுதல் சீட் கேட்டு பெறுவதோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் கேட்போம் என காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் கூறினார். முருகன் அனைவருக்கும் பொதுவான கடவுள். ஆன்மீகம் செய்ய வேண்டிய இடத்தில் அரசியல் செய்ய பாரதிய ஜனதாவினர் பார்க்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளாகி 270 பேரை பலிவாங்கிய ஏர் இந்தியா போயிங் 787 விமானத்தின் சேதமடைந்த கருப்பு பெட்டியை ஆய்வு செய்ய இந்திய நிபுணர்கள் அதனை அமெரிக்க தேசிய பாதுகாப்பு போக்குவரத்து வாரியத்திற்கு அனுப்புகின்றனர். கருப்பு பெட்டிக்கு வெளிப்புறத்தில் ஏற்பட்ட சேதத்தால் டிஜிட்டல் ரெக்கார்டிங் தரவை மீட்டெடுப்பது சாத்தியமில்லை என இந்திய நிபுணர்கள் தெரிவித்ததால் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தரவுகளை பெற அமெரிக்கா அனுப்பப்படுகிறது. அகமதாபாத் விமான விபத்தில் பலியானவர்களில் 210 பேரின் DNA மாதிரிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குஜராத் சுகாதாரத்துறை அமைச்சர் ருஷிகேஷ் பட்டேல் தெரிவித்துள்ளார். அவர்கள் அனைவரின் உறவினர்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் 187 சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து ஸ்டார்ஷிப் 36 ராக்கெட் விண்ணில் செலுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அப்போது ராக்கெட் ஏவுவதற்கு முன்பே சோதனை கட்டத்திலேயே வெடித்து சிதறியது. இதனால் தீப்பிழம்பு ஏற்பட்டது. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் போக்கு அதிகரித்து வரும் நிலையில் அந்நாடுகளுக்கு இடையே மத்தியஸ்தம் செய்து வைக்க தான் தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். மேற்கு ஆசியாவில் அணு அபாயம் இருப்பதாக கற்பனையில் எழுப்பப்பட்டு வந்த எச்சரிக்கை தற்போது உண்மையாகி வருவதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியா சகரோவா கூறியுள்ளார். கமேனியை கண்டுபிடித்து அழிக்கும் திறன் இஸ்ரேல் படைக்கு இருக்கிறது. எங்கள் படைகளை அனுப்பி அவரை ஒழித்திருப்போம் என்று இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் காட்ஸ் தெரிவித்தார். இப்போது நடப்பதை பார்க்கும்போது கமேனி நவீன ஹிட்லராக இருக்கிறார் என அவர் கூறினார். பெங்களூருவிலிருந்து சென்னைக்கு கடத்தி செல்லப்பட்ட 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 700 கிலோ ஹான்ஸ் குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர்கள் 2 உட்பட 3 வாலாஜா போலீசார் கைது செய்தனர். திருப்பரங்குன்றம் கோயிலில் விசிக தலைவர் திருமாவளவன் சாமி தரிசனம் செய்தார். அப்போது கோவிலுக்கு வந்த தம்பதியினர் திருமாவளவனுடன் செல்ஃபி புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அப்போது நெற்றியில் பூசிய விபூதியை அழித்துவிட்டு திருமாவளவன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயில் அர்த்த மண்டபத்தில் சிசிடிவி கேமரா பொருத்த அர்ச்சகர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எதிர்ப்பு பதாகைகள் ஏந்தி கோயிலை சுற்றி வந்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் என்றால் கசப்புடனும் தமிழர்கள் என்றால் வெறுப்புடனும் பார்க்கும் மத்திய பாஜக அரசு கீழடி அகழாய்வுகளில் வெளிப்பட்ட தமிழ் பண்பாட்டின் பெருமையை மறைக்கவும் புதைக்கவும் தொடர்ந்து முயற்சித்து வருகிறது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கீழடியிலும் சென்னையிலும் ஒலித்திருப்பது முதற்கட்ட முழக்கம். இது டெல்லி வரை தொடர்ந்து எதிரொலிக்கும். தமிழரின் பண்பாட்டு பெருமையை நிலைநாட்டும் வரை போராட்டம் ஓயாது என்றும் தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை ஜூலை 2ஆம் தேதிக்குள் அகற்றாவிட்டால் மாவட்ட கலெக்டர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட நேரிடும் என சென்னை ஹைகோர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சாலையோரங்களில் நடப்படும் ஒவ்வொரு கொடிக்கம்பத்திற்கும் 1000 ரூபாய்க்கு குறையாமல் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. 2021 தேர்தலில் வழங்கப்பட்டது போல 6 தொகுதிகள் போதாது. 2026 தேர்தலில் 15 தொகுதிகள் வரை திமுகவிடம் கேட்போம் என விசிக தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார்.
பாமக பாஜக இருக்கும் அணியில் ஒருபோதும் சேர மாட்டோம். அதிமுகவுடன் சேரலாம், ஆனால் பாஜக உள்ளதால் சேர முடியாது. ஒரே கருத்துடையவர்களிடையே உரசல் இருக்கலாம், உடைந்துவிடக்கூடாது என்றும் கூறியுள்ளார். விஜயை சந்தித்ததால் ஆசிரியர் சங்கத்தை உடைக்கும் முயற்சியில் அமைச்சர் மகேஷ் இறங்கியுள்ளார் என தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழக நிறுவனர் மாயவன் கூறியுள்ளார். கல்வி அமைச்சர் மகேஷ் தன்னுடைய துறையை மேம்படுத்தும் வேலையை விட்டுவிட்டு சங்கங்களை பிளவுபடுத்தும் வேலையை தான் அதிகம் செய்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். ஈரானிலிருந்து 110 இந்திய மாணவர்கள் பஸ்கள் வாயிலாக அண்டை நாடான அர்மேனியாவின் தலைநகரம் இறைவானுக்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கிருந்து சிறப்பு விமானம் வாயிலாக இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த விமானம் இன்று காலை டெல்லி வந்து சேர்ந்தது. மாணவர்கள் மீட்பிற்கு உதவிய ஈரான் மற்றும் அர்மேனியா நாடுகளுக்கு இந்தியா நன்றி தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ஸ்ரீராம் தாபா என்ற பகுதிக்கு அருகே காரும் டெம்போவும் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 8 பேர் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள். மேலும் 5 பேர் காயமடைந்தனர். சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. போலீசார் விசாரிக்கின்றனர். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலின் 55வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். என் சகோதரரும் லட்சியவாதியுமான ராகுலுக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துகள். இது இரத்த பந்தம் அல்ல, சிந்தனை, தொலைநோக்கு மற்றும் கொள்கையால் இணைந்த சொந்தம். தொடர்ந்து உறுதியாக நின்று தைரியத்துடன் வழிநடத்துவீர்கள். பிரகாசமான இந்தியாவை நோக்கிய நமது பயணத்தில் வெற்றி நமதே என கூறியுள்ளார். தமிழகம் புதுச்சேரியில் இன்று வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் அதிகம் பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த புன்சை புளியம்பட்டியில் பெண்ணை மானபங்கப்படுத்திய அதிமுக நகர செயலாளர் மூர்த்தி என்பவரை புன்சை புளியம்பட்டி போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளராக ஆலங்குளத்தைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரின் மகன் விபின் சக்கரவர்த்தி நியமனம் செய்யப்பட்டார். சென்னையிலிருந்து ஊர் திரும்பிய அவருக்கு மாவட்ட எல்லையான மாராந்தையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பளித்தனர். ஆலங்குளம் வந்த அவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தவிக மாவட்ட செயலாளருக்கு வழங்கிய வரவேற்பு திமுக அதிமுகவினரையே மிஞ்சியது. கோவை துடியலூர் பகுதியில் ஒரு உடற்பயிற்சி மையம் அருகே உயரக குஷ் கஞ்சா விற்பனை செய்த பிரணேஷ் என்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குஷ் கஞ்சா, 33,500 ரூபாய் ரொக்கம் மற்றும் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அதேபோல கவுண்டம்பாளையம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த சாய் பிரசாத் என்ற வாலிபரையும் போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் திருப்பத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவரும் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்ற இளைஞரும் காதலித்து வந்தனர். திடீரென கிருஷ்ணனை விட்டு இளம்பெண் பிரிந்தார். ஆத்திரமடைந்த கிருஷ்ணன் இளம்பெண்ணின் புகைப்படத்தை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் பரப்புவதாக மிரட்டல் விடுத்தார். போலீசார் வழக்கு பதிந்து கிருஷ்ணனை கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கிரிசமுத்திரம் பகுதியில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா நடந்து வருகிறது. விழாவின் போது முன்னாள் ராணுவ வீரர் பிரவீன்குமாரை முன்விரோதம் காரணமாக அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் கத்தியால் குத்திவிட்டு தப்பினர். படுகாயமடைந்தவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். தப்பியோடிய மர்ம நபர்களை போலீசார் தேடுகின்றனர். இந்தியா உள்பட அனைத்து நாடுகளின் மாணவர் விசாக்களுக்கான நேர்காணலை அமெரிக்கா அண்மையில் நிறுத்தியிருந்தது. இந்நிலையில் பல்வேறு தரப்பிலிருந்து எழுந்த கோரிக்கையை அடுத்து வெளிநாட்டு மாணவர்களின் விசா நேர்காணலை மீண்டும் தொடங்கியுள்ளது. மாநிலத்தில் தக் லைஃப் படம் வெளியிடும் போது பாதுகாப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு உறுதியளித்துள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் என்று கூறியுள்ளது. படம் பார்க்க வருவோருக்கும் திரையரங்குகளுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும் என கர்நாடக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. டெல்லியிலிருந்து 180 பேருடன் லேக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. தொழில்நுட்ப கோளாறை அடுத்து விமானம் மீண்டும் டெல்லியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. படகில் இருந்த மீன்களை அள்ளி சென்றதாக மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சற்று உயர்ந்துள்ளது. சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 74,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 9,265 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 122 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி 47 இடங்கள் முன்னேறி 180வது இடத்தை பிடித்தது. சர்வதேச அளவில் தரவரிசை பட்டியலில் முதல் 200 இடங்களுக்குள் சென்னை ஐஐடி வருவது இதுவே முதல் முறை.
தரவரிசை பட்டியலில் டெல்லி ஐஐடி 123வது இடத்தை பிடித்துள்ளது. லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் இன்று அவருடைய 55வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு பிரதமர் மோடி பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ராகுல் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் பெற வேண்டும் என பிரதமர் மோடி வாழ்த்தினார். வார இறுதி தினங்களான ஜூன் 21, 22 ஆகிய விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னை மற்றும் முக்கிய நகரங்களிலிருந்து தினசரி இயக்கப்படும் பஸ்களுடன் 925 கூடுதல் சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. குன்றத்தூர் மின்வாரிய அலுவலகத்தில் பணியாற்றும் பெண் அதிகாரி பொதுமக்களின் புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் பெண் அதிகாரியை கண்டித்து குன்றத்தூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேதார்நாத்தில் 2013 ஜூன் 15, 16 தேதிகளில் நிகழ்ந்த மேக வெடிப்பில் 4400 பேர் மரணமடைந்தனர். இந்நிலையில் மேக வெடிப்பில் இறந்த 702 பேரின் உடல்கள் 12 ஆண்டு ஆன பிறகும் அடையாளம் காணப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேரள மாநிலம் பாலக்காடு முண்டூரில் காட்டு யானை தாக்கி 61 வயது முதியவர் இறந்துள்ளார். வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த முதியவர் குமரனை யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே பலியானார். முண்டூரில் முகாமிட்டுள்ள காட்டு யானையை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். குஜராத் காடி, விஸ்வதார், கேரளாவின் நீலாம்பூர், பஞ்சாபின் லூதியானா, மேற்கு வங்கத்தின் காலிகஞ்ச் ஆகிய 5 சட்டசபை தொகுதிகளில் இன்று இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி அந்தந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டன. நேற்று முன்தினம் மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. காலை முதலே கட்சியினர் உட்பட பொதுமக்கள் பலரும் வரிசையில் நின்று வாக்களித்தனர். இன்று பதிவாகும் வாக்குகள் வரும் 23ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட்டை வழித்தடங்களில் இயக்கப்படும் 25 புறநகர் மின்சார ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டன. பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் வரும் 25, 26 தேதிகளில் நடைபெற உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. பூத் கமிட்டி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையில் வாபஸ் இல்லை என தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த வழக்கின் விசாரணை நடந்து வருவதால் சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடர வேண்டும் என்று அரசு தரப்பில் கூறியதோடு பணியிடை நீக்கம் செய்த ஆவணங்களையும் தாக்கல் செய்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளை முதல்வர் ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்தார். தற்போது ஆலந்தூரில் நடைபெற்று வரும் இணைப்பு பாலங்கள் அமைக்கும் பணிகளை பார்வையிட்டு விவரங்கள் பற்றி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பெரம்பூரில் லாரி ஏறி 10 வயது பள்ளி சிறுமி சௌமியா பலியான நிலையில் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதித்து போலீஸ் கமிஷனர் அருண் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் பள்ளிகள் உள்ள பகுதிகளில் கனரக வாகனங்களை அனுமதிக்கக்கூடாது. மீறும் போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதியின் கணவர் பரசுராமன் உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் சிகிச்சையில் உள்ள பரசுராமனை ராமதாஸ் சந்திக்க உள்ளார். ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி சென்னையில் வரும் டிசம்பர் மாதம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி லோகோவை துணை முதல்வர் உதயநிதி சென்னையில் இன்று வெளியிட்டார். தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஹாக்கி இந்தியா புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், திராவிட மாடல் ஆட்சியில் தொழில்துறை மாபெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட சிறு குறு தொழில்கள் உள்ள மாநிலங்களில் தமிழகம் 3ஆம் இடத்தில் உள்ளது என்றார். இந்தியாவின் மொத்த உற்பத்தி மதிப்பில் தமிழகத்தின் பங்கு 11.9% உள்ளது. 2021ஆம் ஆண்டு முதல் ஏற்றுமதிகளை அதிகரித்து வரும் ஒரே மாநிலம் தமிழகம்தான் என பெருமிதம் தெரிவித்தவர், தொழில் வளர்ச்சி மற்றும் தொழிலாளர் நலனுக்கு என்னவெல்லாம் தேவை என்பதை உன்னிப்பாக கவனித்து திராவிட மாடல் அரசு செயல்படுகிறது என்று கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்று பாலத்தில் நேற்று மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து பலியான காவலர் சங்கர்குமாரின் குடும்பத்தினருக்கு முதல்வர் ஸ்டாலின் ரூபாய் 30 லட்சம் நிதி உதவி அறிவித்துள்ளார்.
மேலும் காவலர் சங்கர்குமாரின் மரணம் தமிழக காவல்துறைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ளாட்சித்துறையின் கீழ் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்தின் கீழ் பணியாற்றி வரும் 3000 ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு அறிவிக்கப்பட்டும் 33 மாதங்களாய் உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனை வெளிப்படுத்தும் விதமாக நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் உள்ளாட்சித்துறை முன்பு அல்வா கொடுக்கும் போராட்டம் நடந்தது. புதுச்சேரியில் கிரிப்டோ கரன்சியில் 2.5 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறி இதுவரை 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் இந்நிறுவன விளம்பரத்தில் பங்கேற்ற நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வால் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் இணையவழி போலீசார் தெரிவித்தனர். மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்க முடியாது என பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் அஷ்பத் அம்மன் தெரிவித்தார். கிறிஸ்தவ இஸ்லாமிய மாநாட்டில் மட்டுமே முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்வார். பாரதிய ஜனதா கட்சி கொடியை பார்த்தாலே திமுகவுக்கு பதற்றம் வருகிறது என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நஷ்டம் 800 கோடி ரூபாய் அளவில் குறைந்துள்ளது என மின்வாரிய இயக்குநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். புதியதாக மக்களின் தேவைக்கேற்ப துணை மின் நிலையங்கள் 300க்கும் மேல் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட உள்ளது. மின் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் சொன்னார். திருவாரூர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் மூலம் திருவாரூர் நகராட்சிக்குட்பட்ட கௌரிசாமி நடுநிலைப் பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து கலெக்டர் மோகனச்சந்திரன் ஆய்வு செய்தார். பள்ளி குழந்தைகளுடன் அமர்ந்து காலை உணவு அருந்தினார். கரூரில் பிரபல ரவுடி பென்சில் தமிழரசனை இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் சுட்டு பிடித்தார். போலீசார் சுட்டதில் தமிழரசனுக்கு வலது கால் முட்டிக்கு கீழ் குண்டு பாய்ந்தது. காயமடைந்தவரை போலீசார் கரூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பென்சில் தமிழரசன் மீது ஏற்கனவே கொலை, வழிப்பறி, அடிதடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தக் லைஃப் படத்திற்கு பாதுகாப்பு கோரிய வழக்கில் நாடகத்திற்கு எதிராகவோ கவிதைக்கு எதிராகவோ மிரட்டல் வரக்கூடும். இதை அனுமதிக்க முடியாது. உணர்வுகள் புண்படுகின்றன என்று கூறி நாட்டில் நாசவேலைகள் நடக்கின்றன. நாம் எங்கே செல்கிறோம் என சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டுமென கர்நாடக ஃபிலிம் சேம்பர் தரப்பு கூறியதை ஏற்க நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர். கள் என்பது உணவல்ல, அது ஒரு விஷம். தமிழ் இலக்கியங்களில் கூட கள் குடிக்க வேண்டாமென அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கூறினார். சீமான் போன்றவர்கள் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டே கள்ளை ஊக்குவிப்பது ஆபத்தானது என தெரிவித்தார். சிறுவன் கடத்தல் வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை எதிர்த்து ஏடிஜிபி ஜெயராம் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதன் வழக்கு விசாரணையில் ஏடிஜிபி ஜெயராம் மீதான வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கும் என சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. மேலும் பணியிடை நீக்கம் செய்த ஆவணங்களை கோர்ட்டில் தாக்கல் செய்து வழக்கு விசாரணை நடைபெறுவதால் சஸ்பெண்ட் உத்தரவு தொடர வேண்டும் என கூறி வாதிட்டது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டசபை தொகுதியில் அமைச்சர் சிவசங்கர் பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அவரிடம் செய்தியாளர்கள் மினி பஸ்கள் குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த சிவசங்கர், உனக்கு மினி பஸ் வேணும்னா கேளு, வாங்கித்தரேன் என அலட்சியமாக பதிலளித்துவிட்டு சென்றார். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகளின் கண்காட்சியில் புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் பங்கேற்று வழிபாடு செய்தார். பின்னர் பேசிய அவர், முருகன் ஒரு தமிழ் கடவுள். என்னுடைய குலதெய்வம் முருகன்தான். நான் ஒரு முருக பக்தன். குஜராத்தில் 45 ஆண்டுகள் பணி செய்தாலும் முருகனை ஒரு நாளும் வழிபடாமல் இருந்ததில்லை என கூறினார். திருச்சியிலிருந்து திருப்பூர் நோக்கி அரசு பஸ் சென்றதா. பஸ் சாலையின் நடுப்பகுதிக்கும் மேல் வந்து எதிரே வந்த ஆர்டிஓ வாகனத்தின் பக்கவாட்டில் மோதியது. இதில் நிலை தடுமாறிய ஆர்டிஓ வாகனம் சாலையோரம் நின்று கொண்டிருந்த ஜேசிபி வாகனம் மீது மோதி நின்றது. இதில் வருவாய் கோட்டாட்சியர் ஆரமுத தேவசேனா பலியானார். படுகாயமடைந்த டிரைவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். ஜியபுரம் போலீசார் விசாரிக்கின்றனர். தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாகாததால் 30 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வழக்கு விசாரணையின் போது சுப்ரீம் கோர்ட்டில் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் முறையிட்டது. இதற்கு நடிகர் கமல்ஹாசன் பேசியது அவதூறாக இருந்திருந்தால் அவதூறு வழக்கு மட்டுமே தொடர்ந்திருக்க வேண்டும். படத்தை வெளியிட தடை விதித்திருக்க கூடாது என கர்நாடகா பிலிம் சேம்பருக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவித்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி பஸ் ஸ்டாண்டின் மேல் உள்ள கான்கிரீட் தடுப்புகள் இடிந்து விழுந்ததால் பயணிகள் வெயிலிலும் மழையிலும் அவதிப்படுகின்றனர். அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பயணிகள் புகார் தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகம் பஸ் ஸ்டாண்டை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர்.
லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி சாலையில் உள்ள கருணை இல்லத்தில் காங்கிரஸ் கட்சியினர் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். மத்திய பிரதேச மாநிலம் போபால் பகுதியில் 90 டிகிரி வளைவுடன் ரூபாய் 18 கோடி செலவில் தினமும் 3 லட்சம் பேர் பயன்படுத்தக்கூடிய வகையில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் மேம்பாலம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்த எல் வடிவ வளைவினால் விபத்துகள் ஏற்படும் என விமர்சனங்கள் எழுந்த நிலையில் 90 டிகிரி எல் வடிவ ரயில்வே மேம்பாலம் மாற்றியமைக்கப்பட உள்ளதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் அன்னூரில் தென்னம்பாளையம் சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வீலரை திருடிச் சென்ற வினீத்குமார் மற்றும் சந்தோஷ் ஆகிய 2 பேரையும் அன்னூர் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து திருடு போன 2 வீலரை பறிமுதல் செய்தனர். கோவை சுகுணாபுரம் கிருஷ்ணா கல்லூரி அருகே உள்ள மைதானத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த ராஜா, ஜான் பெட்டர், முத்து மற்றும் ஒடிசாவைச் சேர்ந்த மிருத்யுஞ்சரணா ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தேவம்பாடி வலசு கிராமத்தில் கணேஷ் என்ற விவசாயி கள் இறக்கி விற்பனை செய்ததாக கூறி வடக்கிப்பாளையம் போலீசார் கல்லை பறிமுதல் செய்து கைது செய்தனர். இதை கண்டித்து 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கணேஷ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை விடுவித்தனர். திருவாரூரில் டியூஷனுக்கு வந்த பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் கொடுத்த புகாரில் ஆசிரியர் ரமேஷ் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். சேலத்தில் இன்று நடைபெற்ற பாமக ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்த மாநில தலைவர் அன்புமணியை 600 கிலோ பழங்களை கொண்டு தயார் செய்யப்பட்ட பழமாலையை அணிவித்து தொண்டர்கள் வரவேற்றனர். திருச்சி மாவட்டம் அம்மாப்பட்டியைச் சேர்ந்தவர் பொன்ராஜ், வயது 32, சிங்களாந்தபுரம் பகுதியில் புதிய வீடு கட்டி வருகிறார். வீட்டின் கட்டிடப் பணிக்கு தண்ணீர் எடுப்பதற்காக மோட்டார் சுவிட்சை ஆன் செய்தார். அப்போது மின்சாரம் பாய்ந்து பொன்ராஜ் ஸ்பாட்டிலேயே பலியானார். துறையூர் போலீசார் விசாரிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பள்ளியில் படிக்கும்போது ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக 3 ஆண்டுகள் கழித்து பிரவீன் என்பவரை ராஜா என்பவர் தனது நண்பர்களுடன் தாக்கியதாக புகார் எழுந்தது. இதுகுறித்த வழக்கில் ஆதிவராகநத்தம் பகுதியைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள முதல் குற்றவாளி ராஜாவை தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே தொட்டிமாத்தூர் கிராமத்தில் முன்விரோதம் காரணமாக தகராறு ஏற்பட்டதில் ஆனந்த் மற்றும் அவரது தந்தை அன்பழகனுக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது. இருவரும் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த வினோத்குமார் மற்றும் மணிகண்டன் இருவரையும் கைது செய்தனர். தஞ்சையில் முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் 4 நாளில் மேற்கூரைகள் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தரமற்ற கட்டிடம் கட்டப்பட்டு உள்ளதாகவும் இதுகுறித்து முறையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். நாகப்பட்டினத்தில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் தலைமையில் நாகை மாவட்ட அமமுக நிர்வாகிகள் கூண்டோடு அதிமுகவில் இணைந்தனர். கூட்டணி குறித்து எடப்பாடி மட்டுமே கருத்து சொல்வார். இன்னும் காலம் இருக்கிறது. நாங்கள் எதிர்பார்க்கும் கட்சிகள் அதிமுகவில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார். ராகுலின் 55வது பிறந்தநாளையொட்டி ஹோசூர் வரசித்தி விநாயகர் கோயிலில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் முரளிதரன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் சிறப்பு பூஜைகள் நடத்தினர். பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காரமடையில் உள்ள நாட்டுக்கோழி பண்ணைக்குள் புகுந்த மர்ம நபர் தனது வேஷ்டியை கழட்டி முக்காடு போட்டுக்கொண்டு விலை உயர்ந்த சண்டை சேவல்களை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சிசிடிவி காட்சிகளை வைத்து காரமடை போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை நரசிபுரம் அடுத்த வைதேகி நீர்வீழ்ச்சி செல்லும் பகுதியில் பாலு என்பவரின் வீட்டின் காம்பவுண்ட் கேட்டை உடைத்து உள்ளே நுழைந்த காட்டு யானை கதவு முன் வைக்கப்பட்டு இருந்த தவிடு மற்றும் நிலக்கடலையை சாப்பிட்டது. யானையின் வருகையால் பாலுவின் குடும்பத்தினர் அச்சத்தில் உறைந்தனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் ஸ்பாட்டிற்கு விரைந்து யானைகளை விரட்டினர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மீண்டும் தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி கட்சித் தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் பகுதியில் உள்ள அரசினர் மாதிரி பள்ளியில் படித்த மணிஷர்மா என்ற மாணவன் IIT பயில தேர்வாகியுள்ளான். மாணவனுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வரும் நிலையில் மாவட்ட கலெக்டர் மணிஷர்மாவை அழைத்து பாராட்டு தெரிவித்து வாழ்த்தினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சித்திரம் அருகே உள்ள பேக்கரியில் கெட்டுப்போன கேக்கை விற்ற உரிமையாளரிடம் பெண் வாடிக்கையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் கெட்டுப்போன கேக்கை சாப்பிடும்படி ஆவேசமாக சண்டையிட்டார். பேக்கரி உரிமையாளரிடம் பெண் வாடிக்கையாளர் வாக்குவாதம் செய்யும் வீடியோ சோசியல் மீடியாவில் வேகமாக பரவி வருகிறது.
ஒசூர் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் சரியான கூலி கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா உடல்நலக் குறைவால் டெல்லியில் உள்ள சர்கங்காரா மருத்துவமனையில் கடந்த வாரம் சேர்க்கப்பட்டார். உணவு ஒவ்வாமை, செரிமான பிரச்சினை, வயிற்றுக் கோளாறு போன்ற பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர் உடல்நலன் தேறி வருவதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் சிகிச்சைக்கு பிறகு சோனியா இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா நடிப்பில் ஷேக கமுலா இயக்கியுள்ள குபேரா படம் நாளை பான் இண்டியா படமாக வெளியாகிறது. ஷேக கமுலா கூறுகையில், எனது முதல் பான் இண்டியா படம். பல சவால்களை சந்தித்தேன். தெலுங்கு, தமிழில் தனித்தனியாக படமாக்கினோம். அப்போதுதான் வசனங்கள் பேசும்போது லிப்சிங் சரியாக இருக்கும். ஒரே சமயத்தில் 2 படங்களை படமாக்குவதற்கு இது சமம். பான் இண்டியா படம் என்பதால் மொத்தமாக வேறு ஒரு தளத்தில் இருக்கும் என்றார். பிரபாஸ், மாளவிகா மோகனன், நித்யா அகர்வால், ரித்திக் குமார் நடித்துள்ள தி ராஜாசா படத்தின் டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகிறது. இயக்குநர் மாருதி கூறும்போது, எந்த சந்தேகமும் இல்லாமல் தி ராஜாசா படம் 1000 கோடிக்கும் அதிகமான வசூலை குவிக்கும். பான் இண்டியா வெளியீடு, சஞ்சய் தத், 3 ஹீரோயின்கள் மற்றும் கலகலப்பான பிரபாஸ் என படம் குறித்த நம்பிக்கை அதிகமாகவே உள்ளது என்றார். ஹிந்தி நடிகை கஜோல் நடித்துள்ள மா படம் ஜூன் 27 ரிலீஸ் ஆகிறது. இப்படம் தொடர்பாக இவர் அளித்த ஒரு பேட்டியில், ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி பிலிம் சிட்டியில் படப்பிடிப்பு இருந்தால் ஒருவிதமான சங்கடம் மற்றும் பய உணர்வு இருக்கும். அந்த இடத்தை விட்டு உடனே வெளியேற தூண்டும். சில இடங்களுக்கு மீண்டும் வரக்கூடாது என்று நினைப்போம். அதுபோலத்தான் எனக்கு ராமோஜி பிலிம் சிட்டியில் உணர்வு வரும். உலகத்திலேயே மிகவும் பயமான ஒரு இடம் அது என்று கூறியுள்ளார். இது தெலுங்கு திரையுலகில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஜித்தின் தீனா, பில்லா, மங்காத்தா உள்ளிட்ட பல படங்களுக்கு இசையமைத்தவர் யுவன் சங்கர் ராஜா. இவர்கள் கூட்டணியில் படம் வந்து 2 ஆண்டுகளாகிறது. இந்நிலையில் சென்னையில் அஜித்தை திடீரென சந்தித்தார் யுவன். அந்த போட்டோவை பகிர்ந்து, ஏகேவை சந்தித்தது சந்தோஷம். எங்களின் இந்த சந்திப்பு சினிமா சம்பந்தப்பட்டதில்லை. புதிதாக வந்துள்ள கார்களை பற்றி பேசினோம். நவீன கார்கள் பற்றிய விஷயங்களை அவரிடத்தில் கேட்டறியவே சென்றேன் என குறிப்பிட்டுள்ளார். KGF படங்களின் நாயகனான கன்னட நடிகர் யஷ் தற்போது டாக்ஸிக் என்ற படத்தில் நடிக்கிறார். நயன்தாரா, கியாரா அத்வானி உள்ளிட்டோர் நடிக்க கீத்து மோகன்தாஸ் இயக்குகிறார். கியாரா அத்வானி தற்போது கர்ப்பமாக இருக்கிறார். இந்த சூழலில் அவர் அடிக்கடி பெங்களூரு வந்து படப்பிடிப்பில் பங்கேற்றால் சரியாக இருக்காது என எண்ணிய யஷ் டாக்ஸிக் படத்தின் படப்பிடிப்பை மும்பைக்கே மாற்றிவிட்டார். இவரின் செயலை திரையுலகினர் பாராட்டுகின்றனர். கேட்டறியவே சென்றேன், மங்காத்தா, ஜில்லா உள்ளிட்ட படங்களில் நடித்த மகத் இப்போது தீவிரமாக பாக்ஸிங் கற்கிறார். அவர் கூறுகையில், ஃபிட்னஸ் மற்றும் போராளி மனநிலைக்காக பாக்ஸிங் கற்கிறேன். இந்த விஷயத்தில் அஜித் தான் எனக்கு முன்னோடி. அவர் கார் ரேஸில் இறங்கினார். இப்படி மாற்றுப்பாதையில் செல்வது மனதை நல்வழிப்படுத்தும். என் சினிமா கெரியருக்கும் உதவியாக இருக்கும். உடல் ரீதியாகவும் பலனடைய வைக்கிறது. இனி அடுத்தடுத்த குத்துச்சண்டை போட்டிகளில் நான் பங்கேற்பேன். என் திறமையை நிரூபிப்பேன் என்கிறார். வீட்டில் சட்டவிரோதமாக பண குவியல்களை மறைத்து வைத்த விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பணி நீக்கம் செய்யுமாறு விசாரணை குழு பரிந்துரை செய்துள்ளது. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் நடத்தை இயற்கைக்கு மாறாக இருந்துள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழலால் ஐரோப்பா மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளில் வான்வழியை இரவு நேரங்களில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் ஜூலை 2வது வாரம் வரையில் சர்வதேச நாடுகளுக்கு இயக்கப்படும் பெரிய அளவிலான விமானங்களின் சேவையை 15% குறைப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. டெலிகிராம் செயலியை உருவாக்கி அதன் தலைமை செயல் அதிகாரியாக இருப்பவர் பாவெல் துரோ. பாவெல் விந்து தானம் செய்ததன் மூலம் 12 நாடுகளில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிறந்துள்ளன. அவர்கள் அனைவருக்கும் தமது முழு சொத்தையும் வழங்கப் போவதாக பாவெல் துரோ அறிவித்துள்ளார். சேலத்தில் பாமக ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி பங்கேற்றார். அப்போது பாமக மாநில கௌரவ தலைவர் GK மணி மற்றும் சேலம் மேற்கு MLA அருள் ஆகியோர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவரும் பூரண குணமடைய வேண்டும் எனவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் விரைவில் குணமடைய நாம் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுவோம் எனவும் மேடையில் பேசினார். கோவை சுந்தராபுரம் தங்கவேலு என்பவர் வீட்டில் இரவு பிரம்ம கமலம் பூ பூத்தது. ஆச்சரியமடைந்த குடும்பத்தினர் அக்கம் பக்கத்தினர் அனைவரையும் வரவழைத்து பூஜை செய்து வழிபட்டனர். இதனால் தங்கள் வீட்டிற்கு பிரம்மனே வந்தது போன்று பிரமிப்புடன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளனர்.